ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி AMD கிராஃபிக்ஸ் கார்டு உங்கள் லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு த பிசிங்கிறத கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே கம்ப்யூட்டருங்கிறத கிளிக் கொடுத்துக்குங்க. மேலே இருக்கும் அதை கிளிக் கொடுத்தோன்னே சிஸ்டம்னு ஆரம்பிக்கும், அதை கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்த உடனே நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். நியூ பேஜில் பாருங்கள் ப்ராசஸர்னு காட்டும். ப்ராசஸில் AMD Radeon R4 A சீரிஸ்ன்னு என்னது காட்டுது. உங்கள் லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி காட்டும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாறும். இதை வச்சு தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். எந்த ப்ரௌசரானு இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் க்ரோம் கொஞ்சம் இதுக்கு பெட்டராக இருக்கும். க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே AMD கிராஃபிக்ஸ் கார்டு டவுன்லோட்னு டைப் படிங்க. இதோ டைப் படிச்சுட்டு மேலே டாப்பில் வந்தோடனே கிளிக் கொடுத்துட்றேன். கிளிக் கொடுத்தோன்னே ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு AMD டவுன்லோடு கம்ப்யூட்டர்னு காட்டும். கீழே பாருங்கள், இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அது கிளிக் கொடுத்தோன்னே ஃபஸ்ட் பேஜ் க்ரியேட் ஆகும். இதுதான் AMD அஃபிஷியல் வெப்சைட். இது AMDயை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெய்டு வெர்ஷன் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். கிளிக் கொடுத்தோன்னே எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு காட்டுவாங்க பாருங்கள். அதை நீங்கள் இன்னும் கீழே ஸ்வைப் பண்ணால் எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு காட்டும், நம்ம லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி. நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வைக்க சொன்ன பேஜ் எடுக்கிறேன். இதில் பாருங்கள், AMD Radeon A சீரீஸ் Radeon R4. இதில் பாருங்கள் ப்ராசஸர்னு காட்டுதா, இது நம்ம அதை தான் கிளிக் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸர் அண்டு கிராஃபிக்ஸ்னு இது அந்த வெப்பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பாருங்கள் ப்ராசஸர் அண்டு கிராஃபிக்ஸ்னு கீழே இருக்க மூணாவது அதை கிளிக் கொடுத்தோன்னே சைடில் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு லேப்டாப்புக்கு எதுக்கு தகுந்த மாதிரி அது கிளிக் கொடுத்துக்குங்க. இதில் பாருங்கள் A சீரிஸ்ன்னு காட்டும். இது கிளிக் கொடுத்தோன்னே Radeon A4 அப்படின்னு காட்டும். A4 A3 அந்த மாதிரி காட்டும். எனக்கு A4 அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தோன்னே என்ன வெர்ஷன் 330 அந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்துட்டு உடனே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் க்ரியேட் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் Windows 8.1 32 எடிஷன், Windows 8.1 64 எடிஷன், அந்த மாதிரி எல்லா வெர்ஷன்ஸ்க்கும் தேவையான இது காட்டுது. இன்னும் கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே Windows Vista, Windows HP, கீழே பார்த்தீங்கன்னா Windows Vista, Windows XP, Ubuntu, Linux இந்த மாதிரி வெர்ஷன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன OS போட்டிருக்கீங்களோ அதுக்கு என்ன பீட் கொடுத்துருக்கீங்களோ அது கிளிக் கொடுத்துக்குங்க. இப்போ நான் கொடுத்துருக்கு Windows 8 போட்டிருக்கேன், அதில் 64 பீட்டு. அதை நான் கிளிக் கொடுத்தோன்னே அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட டீட்டெயில்ஸ் காட்டுது பாருங்கள். இந்த கிராஃபிக்ஸ் அதில் பாருங்கள் சைடில் டவுன்லோட்னு காட்டுது. டவுன்லோட் பக்கத்தில் பாருங்கள் என்ன வெர்ஷனில் அது கிராஃபிக்ஸ் கார்டை விட்ருக்காங்கன்னு, அதோட சைஸ், அதோட லாஸ்ட் ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டவுன்லோடில் கிளிக் கொடுக்குறேன். இதோ கீழே பாருங்கள் இதாகிட்டுருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. இதோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோ டவுன்லோட்ஸில் போய் பார்க்கலாம் க்ரோமில். இதை ஓப்பன் பண்ணோன்னே டவுன்லோட் ஃபைலை காட்டுறேன். இதோ பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ண இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோட் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு இப்படி தான் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை நான் 8.1 10க்கு ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லோகோ எல்லா வெர்ஷன்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரைன் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.